எபிரேயர் முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி According to Hebrews 1:3, இந்த வசனம் தாங்கக்கூடிய சக்தி உள்ளது. this word upholdeth all things. எதையும் தாங்கும். It upholdeth anything. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். Who being the brightness of his glory and the express image of his person and upholding all things by the word of his power, when he had by himself purged our sins, sat down on the right hand of the majesty on high. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவர். Upholding all things by his word. நீங்க பாருங்க அண்ட சராசரங்கள் அப்படி அந்தரத்துல தொங்கிட்டு தான் இருக்கு. The whole universe is hanging in the space. எல்லாம் சுத்துது. It's revolving. அதுக்கு ஒரு பாதை இருக்கு. It has a path. அந்த பாதையிலயும் போகுது, தன்னையும் சுத்திக்குது, பூமியையும் சுத்திக்குது, எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நூல் கூட கிராஸ் மாறி போகாது. It revolves through the path, it revolves itself, but it will not cross even a thread area. இதை இவ்வளவு கரெக்ட்டா தாங்கி கொண்டு போறது யாரு? And who is upholding all things? எல்லாத்தையும் தாங்குகிறவர் உன்னை தாங்க மாட்டாரா? He who upholds all things, will he not uphold you? நீ அவருடைய கையில் இருக்கிற. Because you are in his hands. அதெல்லாம் வார்த்தையில சொன்னதுக்கு அப்படியே கட்பட்டு இருக்கிறது. And everything is controlled by his word. 19ஆம் சங்கீதம் Psalm 19. சூரியன் தன்னுடைய பாதையில் ஓட அது சந்தோஷமா இருக்கிறது. 4-5 வசனங்கள்ல Verses 4 and 5. அது டெய்லி ஒரு மணவாளனை போல புறப்படுதான். கல்யாணத்துக்கு புறப்பட்டு போற ஒரு மணவாளன் டெய்லி எப்படி புறப்படுவான்? அப்படிதான் புறப்படுது. அதான் சன்ரைஸ். The sun is going forth as a bridegroom goeth to meet. அந்த பாதையில ஓடுறதுக்கு துக்கப்படுறதே இல்ல, சந்தோஷமா ஓடுது. It goeth with rejoicing. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. டெய்லி அது தாம் பாதையில போற, அதுக்கு ஒரு பாதையை வச்சிருக்காரு. அந்த பாதையில கரெக்ட்டா போயிட்டே இருக்கு. God has set an orbit for it and it runs its race through it. ஒரு நாள் கூட அது சாதாரண தோழனை போல வராது. எப்படி வரும்? எப்படி வரும்? டெய்லி எப்படி தான் வரும்? ஒரு மணவாளனை போல தான் புறப்படும். Every day it cometh forth as a bridegroom. சோர்ந்து சோம்பேறியாக இல்லாவிட்டா ஒரு சுத்தமா ஒண்ணுமில்லாத பலனில்லாதவன் போல வராது. எப்படி வரும்? ஒரு பலசாலியை போல தான் காலையில புறப்படும். It's not faint, it's not sluggish, but cometh forth as a strong man. ஒரு நாள் கூட தாம் பாதையில ஓடும்போது துக்கவே படுறதில்லை. Even a single day it's not worried about moving. பாதையில் ஓட அது மகிழ்ச்சியா இருக்கு. It is rejoiced to run. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில கட்டுப்பட்டு அது போகுது பாத்தீங்களா? See what a beautiful word of God. யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். Joshua said a word. நீ அங்கே நில்லுனா. Stand still. அது தேவனுடைய வார்த்தைங்கறனால அது அப்படியே நின்னுச்சு. And because it was the word of God, it stood there. எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் அதுக்கு இருக்கு. What a good obedience it has. சர்வத்தையும் தன்னுடைய வசனத்தினாலே கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறார். God upholdeth all things by his word. உன்னுடைய எந்த பிரச்சனையில நீ இருந்தால், whatever be the problems you are in, இன்னைக்கு வரைக்கும் நீ நிக்கிறதுக்கு காரணம், நான் நிக்கிறதுக்கு காரணம் யாரு? until today you and me stand because என் கால்கள் தடுமாறுகிறது என்று சொன்ன பொழுது கர்த்தாவே எது வந்துருச்சு? உம்முடைய கிருபை, உம்முடைய வசனம் அப்படியே நீ தூக்கி நிப்பாட்டிச்சு. when I said Lord my foot slippeth, your grace, your word held me up. உன்னை மேற்கொள்ள எத்தனை வல்லமைகள், so many powers to prevail you, எத்தனை செய்வனைகள், so many sorceries, எத்தனை ஏவல்கள், so many witchcrafts, எத்தனை பொறாமை சக்திகள், so many powers of envy, எத்தனை போட்டி சக்திகள், so many competitive எவ்வளவு powers, பிசாசு, so many devils. இதெல்லாம் தாண்டி நீ நிக்கிற, நான் நிக்கிறேன் அப்படினா சபை நிக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? but you and me, the church has crossed everything because அந்த வசனம் உன்னை தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கு. that word is holding you up. ஆண்டவருடைய வசனம் உன்னை தாங்குகிறது. word of God is upholding you. அதனால தான் இன்னைக்கு நீயும் நானும் நின்னுட்டு இருக்கோம். therefore you and me stand today. தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். he upholdeth all things by the word of his power. ஆண்டவருடைய வசனம் ஒரு மனுஷனை தாங்கலன்னா பிசாசு அப்படியே அவனை சப்ரஸ் பண்ணி அழிச்சிடுவான். the word of God, if it upholds a man, it will suppress the power of the devil. 105ஆம் சங்கீதம் Psalm 105 19ஆம் வசனம் என்ன செய்கிறது? verse 19, what does it say? யோசேப்பு இந்த வசனம் என்ன செய்தது? what did the word of the Lord do to Joseph? யோசேப்புக்கு ஒரு வசனம் கிடைச்சது. Joseph got a word. ஒரு வசனம் அல்ல, அது ஒரு தரிசனம். it was not a word but a vision. அது ஒரு தேவனுடைய திட்டம். it was the plan of God. அந்த வசனம் என்னைக்கு அந்த வார்த்தை இல்ல அந்த தரிசனம் கிடைச்சதோ அன்னையோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. the very day the word, the vision came to him, his life changed. அந்த வசனம் அவனுக்குள்ள வந்த பிறகு after the word came into him, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்,
வணங்குகிறது. The sun, moon and stars made obeisance to 11 me. அரிக்கட்டுகளும் வணங்குகிறது. 11 sheaves made obeisance. இது கிடைச்சது. He got that. அதான் ஃபர்ஸ்ட். That was the first step. அந்த வசனம் கிடைச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து The very second after he received this word, வசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணி. it started its work. எப்படிப்பட்ட வேலை? What kind of work? வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Until the time that his word came, the word of the Lord tried him. எப்படி இருக்கும் பாருங்க. Look at this. உங்களுக்கு இது பிடிக்காது. You don't like this. வசனம் உருவாக்கணும், அப்படியே தூக்கிட்டு வரணும். என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குகிறேன். உடனே அல்லேலூயான்றோம். You don't like the word of God trying you and forming you. You just want to be upheld by it. நம்மளும் இப்போ பிரைவேட் பெண்டிகாஸ்ட் லைன்ல வந்துட்டோம். We have come to the independent Pentecostal church. ஹalleluya, ஆமென். அப்படினா உடனே ரைட், உடனே எல்லாரும் கைகளை தட்டுவோம் அப்படி. கைகள் நீ சொல்லி தான் தட்டணுமா? நீயா ஆவியில் நிரம்பணும். You have to get filled in the spirit by your own. இப்ப நம்ம எல்லாரும் அந்த ஸ்டைல்ல வந்துட்டு இருக்கோம். But we are all coming to the IPC அதனால style. நமக்கு இந்த வசனம் ஒரு அற்புதம் செய்கிறது அப்படின உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம வந்த மாதிரி அற்புதம் நடக்க போகுதுமா. ஆனா இந்த வசனம் இன்னொரு வேலையும் செய்யும். When we speak of the wonders, we just clap our hands and shout. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அது அவனை நடத்தினதுன்னு சொல்லல. என்ன சொல்லிருக்கு? அது அவனை புடமிட்டது. But the word of God, until it was fulfilled, it tried him.